வணக்கம். இப்போ பேரண்டிங்ல நெறைய கோர்சஸ் இருக்கு. ஜென்டில் பேரண்டிங், பீஸ்ஃபுல் பேரண்டிங் இது மாதிரி நெறைய இருக்கு. ஆனா உண்மையிலேயே பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணுமா? நம்ம அப்பா, அம்மாலாம் என்ன பேரண்டிங் படிச்சுட்டா நம்மள பேரண்டிங் பண்ணாங்க. இல்ல நம்ம தாத்தா, பாட்டிலாம் 10, 15 குழந்தைங்கள வளர்த்தாங்க. அவங்கலாம் என்ன பேரண்டிங் கத்துக்கிட்டா பண்ணாங்க. இப்படி நெறைய பேர் சொல்லலாம். ஆனா ஆஸ் அ மதரா, இல்ல ஃபாதரா நீங்க பேரண்டிங்ல எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களோட பேரண்டிங் ஸ்ட்ரகிள்ஸுக்கு ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் பேரண்டிங். ஸோ இது கான்ஷியஸ் பேரண்டிங்க்கும், ஜென்டில் பேரண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? இல்ல கான்ஷியஸ் பேரண்டிங்க்கும், பீஸ்ஃபுல் பேரண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஸோ யூசுவலா ஜென்டில் பேரண்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைய திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து என் குழந்தைய திட்டல, அடிக்கல. ஆனா அவ்ளோ கோவத்தையும் நான் எனக்குள்ளார சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் சரி, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், இல்ல உங்களுக்கும் உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப அது நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்ப எப்படி நான் குழந்தைட்ட கோவப்படாம இருக்கிறது? கோவம் வரதானே செய்யும் அப்படின்னா, அந்த கோவத்த நம்ம எப்படி அழகா ப்ராசஸ் பண்றதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோவம் ஏன் வருது? நெறைய நேரங்கள்ல நீங்க அத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையா குழந்தை மேல கோவம் இருக்காது. அந்த நேரத்துல உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னு, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கோவம் வந்து உங்க மேல கோவமா இருக்கும். ஆர் நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அந்த குழந்தை மேல உங்களுக்கு கோவம் வரும். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இது நம்மளோட இன்னர் சைல்டு wounds. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இந்த குழந்தையும் புரிஞ்சுக்கல. இல்ல எங்க அப்பா, அம்மாவும் எனக்கு இதே தான் பண்ணாங்க, இந்த குழந்தையும் எனக்கு இதே தான் பண்ணுது. எனக்குன்னு யாருமே இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் டாக் தான் பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும் பேரண்டிங்ல. ஸோ உங்களுக்கு பேரண்டிங் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். இல்ல உங்களோட பேரண்டிங் ஸ்ட்ரகிள்ஸுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, எங்களோட கான்ஷியஸ் பேரண்டிங் மாஸ்டர் கிளாஸ், ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்காக தான் கண்டக்ட் பண்றோம். பிப்ரவரி 7th அன்னைக்கு. ஸோ உங்களுக்கு இதில ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பேரண்டிங் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன். தேங்க் யூ.